ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் பாதுகாபியாம் நமோ நம. ஓம் மகா கணபதியே நமோ நம. தேர்தலை பற்றி ஏற்கனவே 2 பதிவுகள் செய்திருந்தேன். இது 3வது பதிவு. தமிழ்நாட்டிலே தேர்தல் நன்றாக முடிந்துவிட்டது. பெரிதாக வன்முறை எதுவும் இல்லை. அதற்காக நாம் தேர்தல் ஆணையத்திற்கு பாராட்டு தெரிவிக்க வேண்டும். ஆனால் இந்த முறை சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு தனியாக ஒரு கியூ இல்லவே இல்லை. அதுலேயும் எந்த ஓட்டிங் பூத்தில் ஓட்டு போடுவது என்றதுலேயும் நிறைய குழப்பங்கள்லாம் இருந்தன. இப்பொழுது உச்சநீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடரப்பட்டு இந்த ஓட்டிங் மிஷினை பற்றியும் விபேடை பற்றியும் மைக்ரோ கண்ட்ரோல் என்பதை பற்றியெல்லாம் அக்கு வேறாக ஆணி வேறாக ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதிரி ஆராய்ந்து தேர்தல் நடப்பதற்கு 3 மாதங்கள் முன்னாடியே தேர்தல் கமிஷனுக்கு ஒரு வழிகாட்டு முறையினை கொடுத்திருந்தால் மிக நன்றாக இருந்திருக்கும். இப்போது நடைபெறும் இந்த வாதங்கள் எல்லாம் விஷமிகள் மக்கள் மனதில் குழப்பத்தை தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தொலைக்காட்சியில் அப்படி நடக்கிறது, யூடியூபில் நடக்கிறது. இந்த தேர்தலிலே நிறைய பேருக்கு ஓட்டு போடும் உரிமை இல்லாமல் போய்விட்டது. ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு வேறு பூத்தில் 6 மைல் தள்ளி ஓட்டிங் பூத் அலாட் ஆகியிருக்கிறது. சாதாரணமாக எந்த ஒரு ரெக்கார்டை தயார் செய்தாலும் ஒருவர் அதை தயாரிக்க வேண்டும், மேக்கர் என்று சொல்லுவார்கள். இன்னொருவர் அதனை சரியாக இருக்கிறதா என்று சரிபார்க்க வேண்டும், செக்கர் என்று சொல்லுவார்கள். இந்த செக்கர் என்பவர் ஒரு உயரதிகாரி, சூப்பர்வைசர் ரேங்கில் இருப்பவர். அந்த மேக்கர் செய்திருந்த ரெக்கார்டுகளெல்லாம் பார்த்துவிட்டு சரியாக இருந்தால்தான் அதனை அங்கீகரிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட வேண்டும். அம்மாதிரி யாராவது வெரிஃபை பண்ணார்கள்னு தெரியவில்லை. சிக்கலாக 100% பார்க்க முடியாவிட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு டெஸ்ட் செக்காவது, சாம்பிள் சைஸையாவது அவர் பார்த்து சரியாக பார்த்துருக்க வேண்டும். இம்மாதிரி பார்த்துருக்கிறார்கள், ரெக்கார்டு இருக்கிறதா என்று கவனிக்க வேண்டும். அப்படி ரெக்கார்டு ஒன்றும் இல்லை என்றால் இது மாபெரும் தவறு. யார் தவறு செய்திருக்காங்களோ அவர்களுக்கு சரியான தண்டனை கொடுக்க வேண்டும். இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டினை ஆதாருடன் இணைத்து விட்டால், லிங்க் பண்ணிவிட்டால் பிரச்சனை வெகுவாக குறைந்துவிடும். அப்படி லிங்க் செய்ய வேண்டும். செய்துவிட்டு இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை பிரசுரிக்கும் போது அந்த ஆதார் கார்டு நம்பரை வைத்து பார்த்து அவர்கள் யார் ஓட்டு போட வேண்டும் அவர்கள் சரி செய்து கொள்வார்கள். இது மிக முக்கியமான விஷயம். இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் என்னவெல்லாம் மாறுதல் செய்யப்பட்டிருக்கிறதோ அதனால் செப்பரேட்டாக ஒரு எக்ஸப்ஷன் ஸ்டேட்மெண்ட் என்று தனியாக ஒன்றை பிரசுரிக்க வேண்டும். அதனை பார்க்கும்போது ஒரு பெயர் நீக்கப்பட்டிருக்கிறதா இல்லாது வேறு பூத்திற்கு அவர் பெயர் மாற்றப்பட்டிருக்கிறதா என்று தெரிந்துவிடும். மிகப்பெரிய ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை பார்ப்பதை விட இந்த மாதிரி இந்த எக்ஸப்ஷன் லிஸ்ட்டை பார்க்கும்போது எல்லோருக்கும் நன்றாக புரியும். அதனையும் தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு தேர்தலும் போது தயாரித்து பிரசுரித்து விட்டால் வாக்காளர்களை பார்த்து கொண்டு தங்கள் பேர் நீக்கப்பட்டிருக்கிறதா மாற்றப்பட்டிருக்கிறதா என்றுதான் தெரிந்து கொள்வார்கள். ஆதார் கார்டு நம்பரையும் போட்டிருந்தால் அது மிகவும் சுலபமாக இருக்கும். ஏன்னா பேர் என்னை ஒவ்வொருத்தரும் ஒரு மாதம் தான் போட்டிருப்பார்கள் அரசு அதிகாரிகள். ஆதார் கார்டு நம்பரை யாராலும் மாற்ற முடியாது. இது மிக முக்கியம். இந்த ஓட்டிங் போட்டதிலே, வாக்களித்ததிலே நிறைய பேர் ஓட்டு போட வரவில்லை. ஏன் என்று தெரியவில்லை. அவர்களுக்கு வேறு ஏதாவது அவசரமாக ஏதாவது இருந்ததா என்று புரியவில்லை. பொதுவாக வெள்ளிக்கிழமையில் வாக்களிப்பு தினமாக இருப்பதை மாற்றிவிட்டு புதன்கிழமையில் வைத்திருந்தால் வாரத்தின் நடுநாளாக இருப்பதால் ஒரு 2 நாள் லீவ் எடுத்துக்கொண்டு வெளியூருக்கு செல்வதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கும்.
வாரத்தின் நெடுநாளான புதன்கிழமை அன்று வாக்களிப்பதாக வைத்திருந்தால் மிக நன்றாக இருந்திருக்கும். இப்பொழுது எல்லா நிறுவனத்திலுமே ஆன்லைன் ஓட்டிங் என்று வந்துவிட்டது. எல்லா கம்பெனிகளும் இப்படி தான் செய்கிறார்கள். பெரிய பெரிய போர்டு ரெசல்யூஷன்லாம் ஆன்லைன் ஓட்டிங்கில் தான் செய்கிறார்கள். ஆடிட்டர் இன்ஸ்டியூட்லையும் அது மாதிரி ஆன்லைன் ஓட்டிங்லாம் செய்கிறார்கள். பரீட்சையை ஆன்லைனில் நடத்துகிறார்கள். இப்படி இருக்கும்போது நாம் இந்த ஓட்டு போடுவதை ஆன்லைனில் ஓட்டு போடுவதற்கு தகுந்த வழிமுறைகள்லாம் ஏற்படுத்திவிட்டு ஆன்லைனில் போடுவதற்கு வாய்ப்பளித்தால் இன்னும் நிறைய பேர் ஓட்டு போடுவார்கள். இதையும் பரிசீலித்தால் நன்றாக இருக்கும். ஒவ்வொரு கட்சியும் மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கை என்று வெளியிடுகிறார்கள். அந்த அறிக்கைகள் எல்லாம் செய்ய முடியாத வாக்குறுதிகளாம் செய்து தருகிறார்கள். தமிழ்நாட்டிலே யாருக்கும் பெண்களுக்கு ஒருவருக்கு 1000 ரூபா தெரிந்து சொல்கிறவர்கள் அதையே கொடுக்க முடியவில்லை. யாரே கேட்டாலும் 1000 ரூபா வரவில்லை என்கிறார்கள். இந்தியாவில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் நாங்கள் 1000 ரூபாய் ஒவ்வொரு பெண்ணும் கொடுப்போம் என்று சொல்லும்போது அது கண்டிப்பாக நடத்த முடியாது என்று எல்லாருக்கும் எளிதாக புரிகிறது. அதனால் இந்த தேர்தல் அறிக்கையை கட்சிகள் தயாரித்தவுடன் அதிலே என்ன வாக்குறுதி, அதனால் என்ன பணம் செலவாகும், எத்தனை நாட்களுக்குள் அந்த வாக்குறுதியை அவர்கள் நிறைவேற்றுவார்கள், அந்த பணம் செலவு செய்வதற்கு எங்கிருந்து வருமானம் வரும், புதிதாக டாக்ஸ் போடுவார்களா என்று அதை விளக்க வேண்டும். அப்படி விளக்கப்பட்டதை தேர்தல் ஆணையம் வல்லுநர்களை வைத்துக்கொண்டு பரிசீலிக்க வேண்டும். ஒரு நடத்த முடியாத ஒரு தேர்தல் வாக்குறுதி என்றால் அதை நீக்கிவிட வேண்டும். இந்த தேர்தல்கள் எல்லாவற்றையும் ஆன்லைனில் வெப்சைட்டில் பப்ளிஷ் செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது தான் அந்த தேர்தல் வாக்குறுதியின் உண்மைத்தன்மையினை வாக்காளர்கள் நன்றாக புரிந்து கொள்வார்கள். இதுவும் மிகவும் முக்கியமான விஷயம். இந்த முன்னேற்றங்களை எல்லாம் நன்றாக செய்ய முடிந்துவிட்டால் பின்னாடி வரும் தேர்தல்களெல்லாம் நன்மையாக எளிதாக நடக்கும். எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. இப்போது அடுத்தபடியாக நம் தமிழ்நாட்டிற்கும் சென்னைக்கும் இந்த 1924 வருடத்திலே என்னென்னலாம் பிரச்சனைகள் இயற்கையினால் வரும் என்பதை நன்றாக ஆலோசிக்க வேண்டும். வெயில் மிக கடுமையாக இருக்கிறது. சோலார் ஃப்ளேர்ஸ் என்று வருகிறது சொல்கிறார்கள். சோலார் ஃப்ளேர் அப்படி வந்தால் வெப்பம் மிக மிக அதிகமாக ஆகிவிடும் சொல்கிறார்கள். வெப்பம் மிக மிக அதிகமாக ஆகிவிட்டால் நீர்நிலைகளில் இருக்கும் தண்ணீரெல்லாம் நீராவியாக மாறிவிடும். ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் நீர்நிலைகள்லாம் மிகவும் குறைந்து விட்டது. சென்னையிலே 1950 10 லேக்குகள் இருந்து சொல்கிறார்கள். அதில் 25% கூட லேக்குகள் இப்பொழுது இல்லை. இவைகள்லாம் மறைந்து விட்டன, வீடுகள் கட்டப்பட்டு விட்டன. இப்போது இருக்கும் இந்த ஆறுகளே கூவமாறு அதை சுத்தப்படுத்தவே இல்லை. கூவமாறு மிக நெடுந்த தூரம் செல்கிறது, பாய்கிறது. அந்த கூவமாற்றினை சுத்தம் செய்வதற்கு வார் புட்டிங் என்று சொல்வார்கள். ஒரு போர்க்கால அடிப்படையிலே அதை சுத்தப்படுத்த வேண்டும். ஏனென்றால் நீர்நிலைகளிலே தண்ணீர் குறைந்து விட்டால் மக்களுக்கு தண்ணீர் பஞ்சம் வந்துவிடும். ஒரு நாளைக்கு 1070 மில்லியன் லிட்டர் ஒரு நாளைக்கு மக்களுக்கு தேவைப்படுகிறதுன்னு சொல்லுகிறார்கள். 1070 மில்லியன் லிட்டர். நீர்நிலைகளிலே தண்ணீர் குறைந்து விட்டால் இம்மாதிரி விநியோகம் பண்ண முடியாது. லாரிகளில் தான் கொண்டு தர வேண்டும். இல்லை நீண்ட தூரத்திற்கு அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பெண்கள் எல்லாம் சென்று தண்ணீரை எடுத்து தான் வர வேண்டும். இதற்கு இன்னொரு வழி என்னென்றால் இந்த கடல் தண்ணீரை சுத்தப்படுத்துவது, டீசாலினேஷன் பிளான்ட்னு சொல்கிறார்கள். இப்போ நெமிலியில் ஒரு பிளான்ட் இருக்கிறது, மீஞ்சூரில் ஒரு பிளான்ட் இருக்கிறது. இந்த 2 பிளான்ட்டிலும் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு பிளான்ட் 100 மில்லியன் லிட்டர் தண்ணியை தான், கடல் தண்ணீர் தான்
சுத்தமாக தன்னாக மாற்ற முடியும் என்று சொல்கிறார்கள். 200 மில்லியன் லிட்டர் ஒரு நாளைக்கு இப்படி நம்மால் எடுக்க முடியும். அந்த பிளான்ட்டுகளை நன்றாக மெயின்டெனன்ஸ் எல்லாம் செய்து எந்த விதமான ரிப்பேரும் ஆகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். அப்படி மெயின்டைன் செய்யும்போது தான் நமக்கு இந்த அதிலிருந்து தண்ணீர் கிடைக்கும், உத்தரவாதம் கிடைக்கும். இவைகளெல்லாம் மிகவும் அவசரமாக போர்க்கால அடிப்படையிலே செய்ய வேண்டும். நிறைய மரங்கள் எல்லாம் முன்னாடி இருந்தன, மரங்களை எல்லாம் எடுத்து விட்டார்கள். நிறைய மரங்களை நட்டு செடிகளை நட்டு அவைகளை நன்றாக பராமரித்து வந்து இருந்தால் சூரியத்தின் வெப்பம் இவ்வளோதான் நிறைய இருந்தாலும் இந்த மரங்களினால் வெப்பம் கணிசமாக குறைந்துவிடும். அதையும் கண்டிப்பாக நன்கு கண்காணித்து செய்ய வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலையுமே வாட்டர் ஹார்வெஸ்டிங் என்று சொல்வார்களே, அதையும் நன்றாக செயல்படுத்த வேண்டும். எல்லாவற்றையும் செய்தால் ஓரளவுக்காவது இந்த வருகின்ற தண்ணீர் பஞ்சத்தினை நம்மால் குறைக்க முடியும். தமிழ்நாட்டில் நமக்கு எப்போதுமே நேச்சுரல் டிசாஸ்டர் சொல்கிறார்களே, இயற்கை பேரிடர் ஒவ்வொருவரும் நடக்கிறது. வெள்ளம் தண்ணீர் எல்லாம் வீட்டுக்குள் வந்து விடுகின்றன. வானிலை ஆராய்ச்சி மையத்தினால் ஓரளவுக்குத்தான் அவர்களால் சொல்ல முடியும் எவ்வளவு மழை பெய்யும் என்று. பெரிய மழை, மிகப்பெரிய மழை அப்படி தான் சொல்ல முடியும். எந்த கிராமத்திலே எந்த ஊரிலே பெய்ய முடியும் என்று அவர்களால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சாதனங்கள் உலகத்தில் எந்த நாட்டிலுமே இல்லவே இல்லை. வெள்ள நீர் வீட்டிற்கு வந்த பிறகு நாம் சரியாக செய்யவில்லை என்பதை நாம் தவறெண்ணி உணராமல் வானிலை ஆராய்ச்சி மையம் சரியான தகவல் கொடுக்கவில்லை என்று சொல்வது அவ்வளவு சரியாக இல்லை. தமிழக அரசிலே தலைமை செயலராக இருந்த ஈரான் அன்பு என்பவர்களின் சகோதரர் திருப்புகழ் என்பவர் இந்த இயற்கை பேரிடர்களை இருந்து சமாளிக்க மிக்க வல்லமை பெற்றவர். அவரை தமிழ்நாடு அரசு ஒரு தலைமையில் கமிட்டி அமைத்து அவரிடம் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர் என்ன பரிந்துரை செய்தார், அதனை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டதா, அதனை அரசாங்கம் நடைமுறைப்படுத்தி விட்டார்களா, இன்னும் எவ்வளோ பாக்கி என்று எனக்கு தெரியவில்லை. இதை பற்றி எங்கேயாவது அரசாங்கம் அறிவிக்கை வெளியிட்டிருக்கான்னு தெரியவில்லை. கண்டிப்பாக அரசாங்கம் அந்த மிக புகழ்பெற்ற திருப்புகழ் ஐஏஎஸ் என்கிற பரிந்துரைகளை எல்லாம் நன்றாக கவனித்து நன்றாக அதனெல்லாம் அலசி அவர் சொல்ல இதெல்லாம் நன்றாக செய்ய வேண்டும். எல்லா கட்சிகளிலிருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கமிட்டி மாதிரி வைத்து எப்படி மழை மிக மிக வேகமாக குறைந்த காலத்திலே பெய்யும் போது மக்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் தராமல் அந்த மழை நீரை எப்படி அகற்ற வேண்டும் என்கிற வழிமுறைகள் எல்லாம் நன்றாக ஆராய்ந்து அவைகளை உடனடியாக அதை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். அரசாங்கத்திற்கு அதிகாரிகளையெல்லாம் நன்கு பராமரித்து மக்களுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள், என்ன செய்ய பாக்கி இருக்கிறது என்றெல்லாம் கண்டிப்பாக சொல்லத்தான் வேண்டும். இவெல்லாம் சொல்லாமல் பெரிய மழை வந்த பிறகு மக்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். நிறைய நாட்களுக்கு எங்கு பார்த்தாலும் தண்ணீராக இருக்கிறது, ஆனால் குடிக்க தண்ணீர் இல்லை, சாப்பாடு இல்லை, வீடுகளில் எப்படி வெளியேறுவது என்றும் தெரியவில்லை. இப்படி மிக துயரமான காட்சிகள் எல்லாம் நாம் ஒவ்வொரு வருடமும் அரங்கேற்றி கொண்டிருக்கிறோம். இவளுக்கு தீர்வு ஏதாவது செய்ய முடியாதா என்று ஆலோசனை செய்து கண்டிப்பாக பொறுப்புள்ள அரசியல் தலைவர்கள், ஆட்சியில் இருப்பவர்களும் எதிர்க்கட்சியில் இருப்பவர்களும் எல்லாரும் ஒன்று கூர்ந்து ஒன்றாக கூடி மக்கள்களை கருத்தில் கொண்டு இந்த அவலங்களுக்கெல்லாம் ஒரு நிவாரணம் செய்ய வேண்டும். தேர்தல் நன்றாக தான் நடந்தது. இருந்தாலும் எத்தனை கஷ்டங்கள் மக்கள் அனுபவித்தார்கள்.
ஆனால் ஒரு நல்ல விஷயம் நடந்தது. முன்பெல்லாம் ஆட்சியாளர்கள் செய்த கொடுமைகள்லாம் மக்கள் பொறுத்து கொண்டு இருப்பார்கள். இந்த முறை மந்திரிகளோ அரசியல் தலைவர்களோ அவர் இழுக்கும் இடத்திற்கு வரும்போது மக்கள் கொந்தளித்து, நீங்கள் இங்கே எங்கள் ஊருக்கெல்லாம் வர வேண்டாம், நீங்கள் போன முறை தேர்தலில் வென்ற பிறகு எங்கள் ஊர் பக்கம் நீங்கள் வரவே இல்லை, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று யாருக்குமே தெரியவே இல்லை என்று தைரியமாக குரல் கொடுத்தார்கள். அப்படி முன்னாடி வென்றவர்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய மானக்கேடு இது. இப்பொழுதாவது தொகுதிக்கு மாதம் ஒரு முறை சென்று மக்களை சந்தித்து அவர் குறைகள் என்ன என்று கேட்டறிந்து அந்த குறைகளை எல்லாம் சரி செய்ய வேண்டும். இப்போ பாரத நாடு மிக வல்லமை மிகுந்த நாடாக ஆகிவிட்டது. உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் நம் நாட்டை உற்று நோக்குகிறார்கள். நாம் ஒரு விஷயத்தை சரியாக செய்து அவர்கள் பாராட்டுகிறார்கள். நாம் ஏதாவது தவறுகள் செய்துவிட்டால் எல்லோரும் நம் நாட்டை மிகவும் கேலியாகத்தான் பேசுவார்கள். எல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு எல்லோரும் நல்ல முறையாக மக்களுக்கு வேண்டிய சேவைகள் எல்லாம் செய்து நிரந்தரமாக குறைகள் எல்லாம் தீர்த்து எல்லோருக்கும் நல்வாழ்வு ஏற்படுவதற்கு மிக கடுமையாக உழைக்க வேண்டும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். ஜெய் சீதாராம்.